உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை அரசாங்கம் வாங்கிடுமா? ஆனந்த் சீனிவாசன் அதிரடி எச்சரிக்கை. பிரதமர் மோடி ஏன் தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்றாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஆபத்து இதோ. இப்போ எல்லாம் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா மத்திய அரசு இறக்குமதி வரியை ஏத்திருக்காங்க. பிரதமர் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்கன்னு கோரிக்கை விடுத்திருக்காரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அமெரிக்கா முன்னாள் அதிபர் ரூஸ்வெல்ட் காலத்துல நடந்தது போல இந்தியாவிலும் தங்கம் வச்சிருக்கவங்களுக்கு கட்டுப்பாடு வரலாம்னு பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சொல்றாரு. நம்ம நாட்டுல டாலர் பற்றாக்குறை அதிகமா இருக்கு. அதனாலதான் பெட்ரோல், கேஸ், வெளிநாட்டு பயணம்னு எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு வருது. டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்குகள் கூட இதனால தான் சரிஞ்சிருக்கு. நம்ம ஊர் மக்கள் சேமிப்பே தங்கம் தான். ஆனா பேங்க்ல வட்டி சரியா தராததால தான் மக்கள் தங்கம் வாங்குறாங்க. இப்போ அந்த தங்கத்துக்கே குறி வச்சா என்ன பண்றது? ஆனந்த் சீனிவாசன் என்ன சொல்றாருன்னா, தங்கத்தை சரண்டர் பண்ணுங்கன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. இது வெறும் கோரிக்கை மட்டுமில்ல, டாலர் தட்டுப்பாட்டை மறைக்க நடக்கிற ஒரு முயற்சி. எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்தாம மக்கள் மேல சுமையை ஏத்துறது சரியா? இது வெறும் பொருளாதார பிரச்சனை இல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற நகையோட பாதுகாப்பு பிரச்சனை. அடுத்த சில மாசத்துல டிஜிட்டல் தங்கம் மேல கூட கை வைக்க வாய்ப்பு இருக்கு. பிரதமர் சொன்னது போல ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காம இருப்பீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தங்கம் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அரசாங்கம் தங்கம் வாங்குமா?